चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி 6/4/1982. தாசன் மற்றும் அதிகாரி ஆத்மாக்களின் லட்சணம். இன்று பாப்தாதா ராஜ ரிஷிகளின் தர்பாரை பார்த்து கொண்டிருக்கின்றார். ராஜா என்றாலே அதிகாரி மற்றும் ரிஷி என்றாலே அனைத்தையும் தியாகம் செய்தவர், தியாகி மற்றும் தபஸ்வி. எனவே பாப்தாதா அனைத்து பிராமண குழந்தைகளை அதிகாரி ஆத்மா மற்றும் கூடவே மகா தியாகி ஆத்மா இந்த இரண்டையும் வாழ்க்கையில் பிரத்யட்ச சொரூபத்தில் எந்தளவு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருந்தனர். அதிகாரி மற்றும் தியாகி இரண்டிலும் சமநிலை இருக்க வேண்டும். அதிகாரியும் முழுமையாக இருக்க வேண்டும், மேலும் தியாகியும் முழுமையாக இருக்க வேண்டும். இரண்டும் சேர்ந்தே இருக்க முடியுமா? இதை தெரிந்திருக்கின்றீர்களா? நீங்கள் அனுபவிகளாகவும் இருக்கின்றீர்கள். தியாகமின்றி ராஜ்யத்தை நீங்கள் அடைய முடியுமா? சுயத்தின் அதிகாரம், அதாவது சுயராஜ்யத்தை அடைய முடியுமா? தியாகம் செய்தீர்கள், அதனால்தான் சுயராஜ்ய அதிகாரி ஆகியிருக்கின்றீர்கள். இதுவோ அனுபவம் இருக்கின்றது தான் இல்லையா? தியாகத்தின் சூத்திரத்தையும் முன்பு கூறியிருக்கின்றோம். தியாகத்தின் முதல் படி தேக உணர்வின் தியாகம். எப்பொழுது தேக உணர்வின் தியாகம் ஆகிவிடுகிறது என்றால் அடுத்து தேகத்தின் அனைத்து உறவுகளின் தியாகம். எப்பொழுது தேக உணர்வு விடுபட்டு விடுகிறது என்றால் என்னவாகி விடுகின்றீர்கள்? ஆத்மா, உடலற்றவர் மற்றும் எஜமானன். தேகத்தின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு, அதாவது ஜீவன் முக்தி, ராஜ்ய அதிகாரி. எப்பொழுதும் ராஜ்ய அதிகாரியாகி விட்டீர்களோ, எப்பொழுது ராஜ்ய அதிகாரியாகி விட்டீர்களோ அப்பொழுது அனைத்து விதமான அடிமைத்தனமும் முடிந்து விடுகின்றது. ஏனென்றால் தேகத்தின் தாசனிலிருந்து தேகத்தின் எஜமானராகிவிட்டீர்கள். அடிமைத்தனம் விடுபட்டு விட்டது. தாசன் மற்றும் அதிகாரி இரண்டு நிலைகளும் சேர்ந்தே இருக்க முடியாது. அடிமைத்தனத்தின் அடையாளம் மனதால் முகத்தினால் சோர்வாக இருப்பது. சோர்வடைவது அடிமைத்தனத்தின் அடையாளம். மற்றும் அதிகாரி என்றால் சுயராஜ்ய அதிகாரியின் அடையாளம். அதாவது மனம் மற்றும் உடலால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது. தாசன் எப்பொழுதும் நிலை குலைந்து இருப்பார். ராஜ்ய அதிகாரி எப்பொழுதும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பார். தாசன் சின்னஞ்சிறு விஷயத்தில் மற்றும் ஒரு நொடியில் குழப்பமடைந்து விடுவார். மேலும் அதிகாரி எப்பொழுதும் தன்னை சௌகரியமாக இருப்பதாக அனுபவம் செய்வார். இந்த அடையாளங்களினால் நான் யார் என்று தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். நான் தாசனா அல்லது அதிகாரியா? எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நபரும் எந்த ஒரு சாதனமும் வாயு மண்டலமும் மரியாதையை மீறி, அதாவது ஞானத்திலிருந்து விலகி தொந்தரவு செய்வதில்லையே. அப்படி தாசன் என்றால் தொந்தரவு அடைபவர் மற்றும் அதிகாரி என்றால் எப்பொழுதும் மாஸ்டர் சர்வசக்திவான் விக்ன விநாசக் நிலையின் மதிப்பு மரியாதையில் நிலைத்திருப்பார். சூழ்நிலை, நபர் மற்றும் சாதனங்கள் மரியாதையாக இருந்து மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டே இருப்பார்கள். தாசன் ஆத்மா எப்பொழுதும் தன்னை பரீட்சையின் அறையில் இருப்பதாக அனுபவம் செய்வார். அதிகாரி ஆத்மா படகோட்டியாகி படகை மிகவும் மகிழ்ச்சியோடு சோதனையின் அலைகளோடு விளையாடிக்கொண்டே கடந்து செல்வார். நாம் ஆத்மாக்களின் கர்ம லீலைகளை பார்த்து
தாச ஆத்மாக்களின் கர்ம லீலைகளை பார்த்து பாப் தாதா இரக்கத்தின் கூடவே புன்சிரிப்பு செய்து கொண்டும் இருக்கின்றார். இந்த உலகத்தில் கூட சிரிப்பூட்டும் ஒரு கதையை கூறுகிறார்கள் இல்லையா? தாச ஆத்மாக்கள் என்ன செய்வார்கள்? கதை நினைவில் இருக்கிறதா? கூறியிருந்தோம் இல்லையா? எலி வருகிறது, எலியை விரட்டியாயிற்று என்றால் பூனை வந்து விடுகிறது. பூனையை விரட்டிய பின் நாய் வந்து விடுகிறது. ஒன்றை அகற்றினால் இன்னொன்று வந்து விடுகிறது. இன்னொன்றை அகற்றினால் மூன்றாவது வந்து விடுகிறது. இதே கர்ம லீலையில் பிஸியாக இருக்கின்றீர்கள் என்றால் தாச ஆத்மாக்கள் இல்லையா? சில நேரம் கண் என்ற எலி ஏமாற்றி விடுகிறது. சில நேரம் காது என்ற பூனை ஏமாற்றி விடுகிறது. சில நேரம் தீய சமஸ்காரம் என்ற சிங்கம் தோசனாக்கி விடுகிறது. மேலும் பாவம் அந்த தாச ஆத்மா அவர்களை அகற்றி அகற்றி உதாஸ் அதாவது சோர்வடைந்து விடுகின்றார். எனவே பாப் தாதாவுக்கு இரக்கமும் வருகிறது, கூடவே புன்சிரிப்பும் வருகிறது. ஆசனத்தை ஏன் விடவே செய்கின்றீர்கள்? தானாகவே வலிக்கி விடுகிறதா என்ன? நினைவு என்ற காந்தத்தினால் தன்னை அந்த ஆசனத்தில் உறுதியாக அமர வைத்து விட்டீர்கள் என்றால் ஒழுக்காது. வேறு என்ன செய்கிறார்கள்? பாப் தாதாவின் எதிரில் வேண்டுதல்களின் நீல அகல கோப்புக்களை வைத்து விடுகின்றார்கள். சிலர் 1 மாதமாக பிரச்சனையில் இருக்கிறேன் என்று வேண்டுதல் போடுகின்றார்கள். சிலர் 3 மாதங்களாக மேலே கீழே போய்கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகிறார்கள். சிலர் 6 மாதங்களாக யோசித்து கொண்டிருந்தேன், ஆனால் அப்படியே இருக்கின்றேன், எவ்வித மாற்றமும் இல்லை. இத்தனை வேண்டுதல்கள் ஒன்றாக சேர்ந்து கோப்பு ஆகிவிடுகிறது. ஆனால் எவ்வளவு பெரிய கோப்போ அந்தளவு அபராதம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் என்று யோசித்து கொள்ளுங்கள். எனவே வேண்டுதல்களை அகற்றுவதற்காக சுலபமான சாதனம் எப்பொழுதும் தந்தையின் விருப்பப்படி நடந்து கொள்ளுங்கள். என்னுடைய விருப்பம் இது என்றால் அது உங்களது மன விருப்பமாகும். அது வேண்டுதல்களின் கோப்பை உருவாக்கி விடுகிறது. எது தந்தையின் விருப்பமோ அது என்னுடைய விருப்பம். தந்தையின் விருப்பம் என்ன? ஒவ்வொரு ஆத்மாவும் எப்பொழுதும் சுப சிந்தனை செய்பவராக, அனைவருக்காகவும் எவ்வித மாற்றமும் இல்லை, எப்பொழுதும் சுப சிந்தனையில் இருக்கக்கூடிய தனக்கு நன்மை செய்பவர் மற்றும் உலகத்திற்கு நன்மை செய்பவர் ஆக வேண்டும். இந்த விருப்பத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொண்டே எந்த கடினமும் இன்றி நடந்து கொண்டே இருங்கள். எப்படி கண்ணை மூடிக்கொண்டு போய்கொண்டே இருங்கள் என்று கூறப்படுகிறது இல்லையா? அந்த மாறி இல்லையே. இதே மாதிரி ஆகாதே என்ற இந்த கண்ணை திறக்காதீர்கள். இந்த மாதிரி ஆகாதே என்ற இந்த கண்ணை திறக்காதீர்கள். இந்த வீணான சிந்தனையின் கண்ணை மூடி தந்தையின் விருப்பம் அதாவது தந்தையின் அடிக்கு பின்னால் அடி வைத்து சென்று கொண்டே இருங்கள். பாதத்திற்கு மேல் பாதம் வைத்து செல்வது கடினமாக இருக்குமா அல்லது சுலபமாக இருக்குமா? எனவே அந்த மாதிரி எப்பொழுதும் தந்தையை பின்பற்றி நடங்கள். சகோதரியை பின்பற்றுவது, சகோதரனை பின்பற்றுவது என்ற இந்த புதிய காலடியை எடுத்து வைக்காதீர்கள். இதன் காரணமாக அடைய வேண்டிய இலக்கிலிருந்து வஞ்சிக்கப்பட்டவராகி விடுவீர்கள். மரியாதை கொடுங்கள், ஆனால் பின்பற்றி நடக்காதீர்கள். விசேஷம் மற்றும் குணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் உங்களுடைய காலடி தந்தையின் காலடி போல இருக்க வேண்டும். தேவையான நேரத்தில் தனக்கு சீனளமான விஷயங்களை எடுக்காதீர்கள். சீனளமான விஷயங்களும் மிக மன மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். அந்த வாக்கியங்களை பின்பு கூறுவோம். ஏனென்றால் பாப் தாதாவிடமோ அனைத்து சேவை நிலையங்களின் செய்தி வருகிறது, முழு உலகத்தின் செய்தி வருகிறது. எனவே தாச ஆத்மாவாக ஆகாதீர்கள். இது மிகச்சிறிய கர்ம இந்திரியங்கள், கண், காது எவ்வளவு சிறியவை, ஆனாலும் இவைகள் எவ்வளோ பெரிய வலையை விரித்து விடுகின்றன. எப்படி சின்ன சிலந்தியை பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா? அது எவ்வளவு சிறியதாக இருக்கிறது, ஆனால் அதனுடைய வலை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு கர்ம இந்திரியத்தின் வலையும் அவ்வளவு பெரியது. அந்த மாறி வலையில் மாட்ட வைத்துவிடும். நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் என்பது கூட தெரிய வராது. இது அந்த மாறியான மந்திர வலை. அது ஈஸ்வரியின் உணர்விலிருந்து, ஈஸ்வரிய மரியாதையிலிருந்து மூர்ச்சையானவர் ஆக்கிவிடுகின்றது. வலையிலிருந்து விடுபட்ட ஆத்மாக்கள் எவ்வளவுதான் அந்த தாச ஆத்மாக்களுக்கு உணர வைத்தாலும் மூர்ச்சையானவருக்கு என்ன உணர்வு ஏற்படும்? ஸ்தூல ரூபத்தில் கூட மூர்ச்சையானவரை எவ்வளவுதான் அசைத்தாலும், எவ்வளவுதான் புரிய வைத்தாலும், பெரிய பெரிய மைக்கை காதுகளில் வைத்தாலும்
அவரால் கேட்க முடியுமா? அதே மாதிரி இந்த வளையம் உணர்விளக்கச் செய்து விடுகிறது. பிறகு என்ன கூறுகின்றார்கள்? உணர்விழந்த நிலையில் சிலர் அதிகமாக பேசவும் செய்கிறார்கள். ஆனால் அந்த பேச்சு அர்த்தமற்றதாக இருக்கும். அந்த மாதிரி ஆத்மீக உணர்விழந்த நிலையில் தன்னை தெளிவுபடுத்துவதற்காக பல விஷயங்கள் கூறுவார்கள். ஆனால் அவை அர்த்தமற்றதாக இருக்கும். 2 மாதத்தின் 6 மாதத்தின் பழைய விஷயமே அங்கே உள்ள விஷயங்களை பேசிக்கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரியானது இந்த ஆன்மீக உணர்விழந்த நிலை. விஷயமும் மிகச் சிறியதாக இருக்கும். ஆனால் மூர்ச்சையான நிலையும் மிக பெரியதாக இருக்கும். இதிலிருந்து விடுபடுவதற்கும் நீண்ட காலமாகும் என்றால் வலையின் ஒவ்வொரு கம்பியையும் துண்டிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். வலையை எப்பொழுதாவது பார்த்திருக்கிறீர்களா? உங்களுடைய கண்காட்சி படங்களில் இருக்கிறது. வலையை அழித்து விடுங்கள். சிலந்தியும் தன்னுடைய வலையை முழுமையாக தானே சாப்பிட்டு விடும். அந்த மாதிரி விஸ்தாரத்தில் செல்லாமல் விஸ்தாரத்திற்கும் புள்ளி வைத்து புள்ளியில் உள்ளடக்கி விடுங்கள். புள்ளியாகி விடுங்கள். புள்ளியிட்டு விடுங்கள். புள்ளியில் நிரம்பி விடுங்கள். அப்பொழுது முழு விஸ்தாரமும் முழு வலையும் ஒரு நொடியில் உள்ளடங்கிவிடும். மேலும் நேரம் மிச்சமாகிவிடும். கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். புள்ளியாகி புள்ளியின் அன்பில் ஐக்கியமாகி விடுவீர்கள். எனவே வலையில் மாட்டிக்கொண்டு உணர்விழந்த நிலையில் இருப்பது நல்லதா, அல்லது புள்ளியாகி புள்ளியின் அன்பில் ஐக்கியமாகி இருப்பது நல்லதா? ஆக தந்தையின் விருப்பம் என்னவானது? அன்பில் ஐக்கியமாகி விடுங்கள். எப்பொழுது மரத்தின் பரிவர்த்தனை கண்டிப்பாக ஆக வேண்டும் என்றிருக்கிறது என்றால் மரத்தின் இறுதியில் என்ன இருந்து விடுகிறது? தொடக்கமும் விதை, முடிவும் விதை தான் இருந்து விடுகிறது. இப்போது இந்த பழைய மரத்தின் பரிவர்த்தனையின் நேரத்தில் மரத்தின் மேலே மாஸ்டர் விதை ரூப நிலையில் நிலைத்து விடுங்கள். புள்ளிதான் விதையாகும். முழு ஞானம், குணங்கள், சக்திகள் அனைத்தின் கடல் புள்ளியில் நிரம்பி விடுகிறது. இதைத்தான் தந்தைக்கு சமமான நிலை என்று கூறுவது. தந்தை கடலாக இருந்த போதிலும் பிந்துவாக இருக்கிறார். அந்த மாதிரி மாஸ்டர் விதைரூப நிலை எவ்வளவு பிரியமானது. இதே நிலையில் எப்பொழுதும் நிலைத்திருங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா? பாருங்கள், 2 மண்டலங்களின் விசேஷமும் இதுதான். கர்நாடகம் என்றால் நாடகத்தை முடித்து விட்டார்கள். இப்பொழுது அன்பில் ஐக்கியமாகிவிடுங்கள். மேலும் ஊப்பியிலும் நதிகள் அதிகமாக இருக்கும். நதிகள் எப்பொழுதும் கடலில் சென்று கலந்துவிடும். அப்படி நீங்கள் கடலில் கலந்து விடுங்கள். அதாவது அன்பில் ஐக்கியமாகி விடுங்கள். இவரிடமும் விசேஷம் இருக்கிறது இல்லையா? எனவே மதிப்புடன் அன்பில் ஐக்கியமான நிலையில் எப்பொழுதும் அமர்ந்திருங்கள். மேலே கீழே செல்லாதீர்கள். வருவது போவதின் அலைவதை இப்பொழுது முடித்து விட்டீர்கள் இல்லையா? இப்பொழுதோ சௌகரியமாக மதிப்புடன் அமர்ந்து விடுங்கள். நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் அனைத்து அதிகாரம் நிறைந்த மற்றும் அனைத்தையும் தியாகம் செய்த, எப்பொழுதும் மூர்ச்சையிழந்த நிலையில் வலையிலிருந்து விடுபட்ட, வருவது போவதிலிருந்து விடுபட்ட மாஸ்டர் விதிரூப நிலையில் அன்பில் ஐக்கியமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி ராஜரிஷி ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बगैर ये राजयोग है ना. बच्चे कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.